சிவா, சொல்லுங்க அஜய். ரேகா இப்போ நர்ஸ் ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அதில் சைன் பண்ணிட்டு நீங்கள் உள்ள ரேகா கூட இருங்க, நான் வந்துடுறேன். அஜய், ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? ம். ஓய், என்ன இங்க உட்காந்து எப்படி ஹாஸ்பிட்டல்ல எழுதி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? அட அறிவாளி, நான் இங்க பேசுறேன், அது அங்க பாக்குது. ஏன் குதிரவாலை பிடிச்சி இருக்கீங்க? நீ ஏன் என் ஹாஸ்பிட்டல்ல எழுதி வாங்க இங்க உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்க? ம் தெரிஞ்சா பேசுங்க. என்ன தெரிஞ்சங்காட்டி தானே பேசுறேன். நீ தானே சொன்ன என் ஹாஸ்பிட்டல்ல எழுதி வாங்கிடுவேன்னு. ஐயோ, ஏன் சூழ்நிலை புரியாது. போங்க, பேசாம உங்க வேலையை பாருங்க. ஆமாங்க, உன்கிட்ட என்ன வெட்டி போச்சு? அங்க ரேகாக்கு முடியலையா? நான் போறேன். என்ன, கர்ச்சீப்பு வேணா பக்கத்துல விரிச்சு விடவா? போற வரவங்க எல்லாம் காசு போடுவாங்க, செலவுக்காகும்ல. கொழுப்பு கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு. நீயா வந்து பொங்கி போடுற? சரி, எங்க பாப்பாக்கு என்ன? உள்ள போனாதான் தெரியும். அப்போ போங்க, இங்க நின்று. அஜய் பார்த்துப்பான். நீ வா, என்ன உனக்கு கட்டு போட்டு விட சொல்றேன். கீழே விழுந்துட்டேன், கூட்டிட்டு போலாம்ல. உங்க அண்ணன் பின்னாடி வருவான், அவன் கூட வா. அம்மு, ம் என்னாச்சு உனக்கு? ஊருக்கு வந்தாச்சு, இன்னமும் வாயே திறக்க மாட்ற? ஒன்றும் இல்லை விக்கி. இல்ல, எதுவும் சாப்பிட கூட நான் வண்டி நிறுத்தல. நீயும் எதுவும் கேட்கலையே, அதான் கேட்டேன். தோணலை, அதான் கேட்கல. ம், சரி, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். என்ன வீட்டுக்கா? அப்புறமா? இல்லை விக்கி, ரேகாவை பார்க்க போல. டிஸ்சார்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்களா? தெரிலையே. உங்க அம்மா அப்பா ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களே, அவங்க ரீச் ஆயிட்டாங்களா? அதுவும் தெரியலையே. என்னாச்சு உனக்கு? நீ ஏன் கூடயும் எதுவும் பேசல, அவங்க கிட்டயும் பேசல, அப்படியே என்னமோ புடிச்சு வச்ச பிள்ளையாரட்ட வர. நாங்கெல்லாம் பேசினாதான் உங்களுக்கு ஓட்ட ரேடியோ மாதிரி தெரியுமே. அப்புறம் என்ன? ம்ம். இந்த குரலை கேட்க முடியாம தான் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணேன். அது கூட உனக்கு தெரியல. அம்மு, ம் என்ன தாண்டா யோசிச்சுட்டு வர? நான் யோசிக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு என்னதான் வேணும் அதை சொல்லுங்க. உங்க மம்மிக்கு கால் பண்ணி ரீச் ஆயிட்டாங்களான்னு கேட்டுட்டு ரேகா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களான்னு கேளு. எங்கள் மம்மிக்கு நீங்கள் தானே சின்ன பையன், நீங்களே கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி மூட் ஆஃபா வர? ஒன்றும் ஆகலை. ஒன்றும் இல்லைனாதான் 1000 விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இங்கே விஷயம் இருக்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்க வேண்டியவங்க பக்கத்தில் தான், கூட தான் இருக்காங்க. அப்புறம் என்ன? அப்போ நான் உன் கூட இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? விக்கி, ம், இவளுக்கு இப்போ ரேகாவை பார்த்தாதான் ரிலாக்ஸ் ஆவா. அதுக்கு நம்ம கூட விக்கி, எல்லாம் உன் நேரம்டா. உன்னை விட ரேகா மேலே தான் அவங்களுக்கு லவ் அதிகமாக இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு எப்பவும் என் தங்க பேபிமா தான் முக்கியம். அது கேட்டுச்சா? நம்பிட்டேன். ரேகாவுக்கு சிவா இருக்கார், எனக்கு என் தங்க பேபிமா தானே இருக்கு. என்னோட உலகம் அதுதான் எனக்கு. எதுக்கு இந்த ஐசோ தெரியலையே. ஐசெல்லாம் இல்லை. விட்டேன். நமக்கும் நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு தான் இந்த மனுஷன் இந்த ஹாஸ்பிட்டலையே ஆட்சி செய்கிறாராம். சும்மா சீன் மட்டும்தான். முக்கால்வாசி வேலையெல்லாம் மற்ற டாக்டர்ஸ்கிட்டே வாங்கிடுறாரு. அதுவும் இன்னைக்கு ஃபுல்லாக அஜயனா தான் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஆனாலும் இந்த ஒயிட் கோட்டுக்கு இருக்கிற மதிப்பு தான்ப்பா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த கொரோனா டைமில் இந்த ஒயிட் கோட்டுக்கு தான் அத்தனை வேல்யூ. பேசாம பாரு, நீயும் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு பதிலாக எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருக்கலாம். அவ்வளோ அழகா இருக்க நீ. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன பண்றது? காலம் போன கடைசியில் போய் இனி எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா என்ன? வீட்டில் ஒரு எம்பிபிஎஸ் இருந்தா போதும். நீங்க? நானே தான். இல்ல, நீங்க எங்க பாப்பாவை இல்ல பார்க்க போனீங்க. அப்படியே பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது இல்ல. கொஞ்சம் கூட அந்த பொண்ணு மேல பாசம் இல்ல. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை பாப்பா. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கெல்லாம் பாசம் இருக்கு. நம்பிட்டேன். நீங்க ஒன்றும் நம்பணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரி, உங்க வீட்டு ஆட்களெல்லாம் எங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ எப்படி இப்ப மேல வந்த? உங்க அண்ணன் கூட தானே வந்திருப்ப. அண்ணன் அத்தைய காணோன்னு கீழே பார்க்க போச்சு. கீழேயா? கீழெல்லாம் யாருமே இல்லை. எல்லா பக்கம் தான் நான் தேடிட்டு வரேன். அஜய் வர சொன்னாங்க, அஜயும் காணோம். எங்க பாப்பாக்கு முடியல தானே அஜய் சார் வர சொன்னாங்க. அப்ப அங்க தானே இருப்பாங்க. உங்க பாப்பா ஐசியூல இருக்கா. உள்ள என்ன விட மாட்டேறாங்க. அவன் வந்தாதான் விடுவாங்க.
ஐசியூலையா? ஏ அஜய்கிட்ட தானே கேட்கணும், நானே அவனை தேடிட்டு இருக்கேன். அப்போ இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? நீங்கள் அங்கே தானே போயிட்டு வரீங்க? ஒரு சைன் மட்டும்தான் போட சொன்னாங்கம்மா, போட்டுட்டு வந்துட்டேன். உள்ள லேடி டாக்டர் இருக்காங்க. என்னவா இருக்கும்? மேடம் தான் டாக்டர் ஆச்சே, கண்டுபிடிங்க. நான் போய் அஜய் வேற எங்காவது இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். ம், என்ன எங்கள் பாப்பாட்ட விடுவாங்களா உள்ள? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னையே விடலைங்கிற, உன்னை விடுவாங்களான்னு கேட்குற? அப்புறம் பாட்டி அத்தைன்னு யாரையுமே காணோமே. மாஸ்க் போட்டுட்டு என் கூட வா. இப்படியே வா. ம், ஐயோ என்னை ஏதாவது கேட்டு அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், என் கூட வா. இதுதான் ஐசியூவா? ஆமா, ஐசியூ வார்டு இதுதான். இதுக்குள்ளதான் நீ போக போற. நானா? பயமா இருக்கே, யாராவது கண்டுபிடிச்சிட்டா போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஹலோ, நான் உங்களை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க சொல்லல, சும்மா உள்ள என்ட்ரி தான் கொடுக்க சொல்றேன். ம், என்னால மறுபடியும் அஜய் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. அஜய் ஏன் வர சொன்னா, ரேகாக்கு என்னாச்சு, இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் நீலாவை பார்க்கணும். அதனால எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணே. ம். நீங்க தான் காலையில என்ன வந்தீங்கல்ல, கொலகாரியோட தங்கச்சின்னு சொன்னீங்க. அப்பளையா கர்ச்சி பிரிச்சுட்டு உட்காரு, போற வரவங்களாம் காசு போட்டுன்னு சொன்னீங்க. அப்ப நான் என்ன பிச்சைக்காரியா? இப்ப மட்டும் இவருக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் பார்வை நான் ஓட்டாம எப்படி? என்னது என்னது? அம்மா தாயே, இப்போ உனக்கு தானே உன் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ம், ஆமாந்தான். அப்புறம் என்ன, ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா சொல்லு. ம், சரி, என் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அதுக்காக பண்றேன். ஹம், அப்பாடி, ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு. இப்போ போ உள்ள. ம், கண்டுபிடிச்சு ஏதாவது கேட்டாங்கன்னா? இப்போ ஓகேவா? யார் என்ன கேட்டாலும் நான் இதில் பதில் சொல்லுவேன், அதை வச்சு நீ அங்கே சமைச்சிக்கோ. ம், கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல? ஐயோ அம்மா தாயே, உங்கள் அண்ணாட்ட அப்படியே வளர்னீல, அந்த மாதிரியெல்லாம் வளர்னீன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. மேக்ஸிமம் எங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் உள்ளே இருக்க சான்ஸ் இல்லை. அவங்க உள்ளே இருந்தால் என்ன அலோவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ளே இருக்கிறது அஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவங்களா தான் இருக்கணும். அதனால அவங்களுக்கு யாரையும் ஒன்றும் தெரியாது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ம், அப்புறம் காலையில் நான் பேசினதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடம்மா தாயே. அதை வச்சு இப்போ பழி வாங்கிடாத. சச்சா, நானும் உங்களை மாதிரியெல்லாம் இல்லை, பழி வாங்கவெல்லாம் மாட்டேன். ஏதாவது வாய் தவறி உளறிட்டேன்னா அதனால தான் இவ்வளோ தடவை கேட்குறேன். ம், சரி, சொதப்பாமல் நடந்துக்கோ. உள்ளே போ. ரேகா இல்லை அஜய், ரெண்டு பேர்த்துல யாரை பார்த்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. ம், அப்புறம் காலுக்கு இன்னும் கட்டு போடல, பார்த்து மெதுவாக போ. ம், அப்படின்னாலும் அத்தனை வழியோடு நான் உங்களுக்காக போகிறேன்ல, அதை கூட நினைக்க மாட்டேறீங்க பார்த்தியா? சரிம்மா, மனசில் வச்சுக்கிற. இருந்தாலும் எனக்காக இல்லையே, ரேகாக்காகத்தானே. ம், ரெண்டு பேத்துக்காகவும் தான். சரி, அப்போ ரொம்ப தேங்க்ஸ். போகிறீங்களா? ம், ஒரு நாள் முதல்வன் மாதிரி 1 மணி நேரம் டாக்டர்னு சொல்லி என்ன நீங்கள் எங்கேயும் மாட்டி விட்டுறாதீங்க. ம், நீ மாட்டினா நானும் தானே மாட்டுவேன், பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னப்பா, இது உங்கள் ஹாஸ்பிட்டல், எஸ்கேப் ஆயிடுவீங்க. நான் அப்படியா? ஏமா பொண்ணே, இவ்வளோ தூரம் பழகியாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான். ம், சில மரமண்டைகளுக்கெல்லாம் எதுவுமே புரியாது. சரி, வந்து புரிய வைப்பியா? போயிட்டு வா. ம், சொதப்ப மாட்டேன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். என்ன ட்ரெஸ் பண்ணாலும், என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் என்னோட பாரு எப்பவும் அழகுதான். இன்னுமா உள்ள போகாம இருக்கா? பாரு, பாரு, உள்ள போயிட்டியா? எந்த பிரச்சனையும் இல்லையே? உள்ள உள்ள உங்களை விடலைன்னு சொன்னீங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயத்தை மட்டும் முகத்தில் காமிச்சிடாதம்மா. தேவைப்பட்டா நான் கொடுத்த கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கோ. உன்னோட கண்ணில் பயம் தெரிஞ்சது, யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ம், பார்க்க ரேகாவோட சிஸ்டர் மாதிரியே இருக்காங்க. நீலாவை அடிச்சவங்களா இல்லை இனி ஒருத்தங்களா? நல்லவனா இருந்தா யதார்த்தமா அவனாவே பேச தொடங்குவான். இல்லை அப்படின்னா எங்ககிட்ட மட்டும் எப்படி எகிர்ற, நீயாவே பேச தொடங்கு. யாருங்க நீங்க? மரியாதையாக தான் பேசுகிறான், அப்போ தப்பான நோக்கத்தோட இருக்காது. தைரியமா பேசு. பயமாக இருக்கு. என்கிட்ட மட்டும் என்னவா இழக்கிற? ஆ, ஏங்க,
சரி, நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லு. ம். டாக்டர் மிஸ்ஸஸ் ஈஸ்வர், டாக்டர் மிஸ்ஸஸ் ஈஸ்வர், பேஷண்ட் ரேகாவை பார்க்கணும். பேஷண்ட் ரேகாவை பார்க்கணும். மிஸ்ஸஸ் ஈஸ்வரா? மீன்ஸ் ஈஸ்வருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நல்லா சொன்னா. ஓ, சார் காதில் ஓதுறாரு, மேடம் அதை சொல்கிறாங்களோ. பெரியவங்களோ சின்னவங்களோ எப்படியும் நம்ம கூட தான் இருக்க போகிறோம். டாக்டர் உள்ள தானே இருக்காங்க, பார்த்துக்கலாம். சரி, உள்ளே வாங்க. இது என்னடா எனக்கு வந்த சோதனை? என்னோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள எனக்கு அலோடு இல்லையா? எவனோ ஒருத்தன் என் பொண்டாட்டிக்கே பர்மிஷன் தரான். காலை கொடுமையடா சாமி. பாரு, நீ போய் ரேகாவை பார்த்துட்டு ரிப்போர்ட் மட்டும் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. அப்புறம் அவனோட ஃபோட்டோவையும். டே ஈஸ்வர், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அஜய், நீ கூப்பிட்டேன்னு சொல்லி நானும் தாண்டா உன்னை எல்லா பக்கம் தேடிட்டு வந்தேன். சரி, கோவப்படாத, முதல்ல என்னன்னு சொல்லு. அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சியோ? அதான் வந்துட்டேன்ல, இப்பவாவது சொல்லு, எதுக்குதான் என்ன அப்படி தேடின? கோவப்பட்டு கத்திக்கிட்டு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு, அதான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். வேலை இல்லாம ரேகாக்கு என்னாச்சு? நீ ஹாஸ்பிட்டல் நடத்துற லட்சணம். லட்சணம்? போய் வீடியோ ஃபுட்டேஜ்லயே பாரு. அதை வேற நான் சொல்லணுமா என் வாயால? உன்னை தேடியே நான் டயர்ட் ஆயிட்டேன். இப்ப நீ தானே குறை சொல்ற, நீயே சொல்லு. தம்பி தான் கேட்குறான்லப்பா, சொல்லு. ரேகாக்கு என்னதான் ஆச்சு? இவன் தான் ரேகாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னான். ஆமா, சொன்னேன். நீ பண்ணியா? இல்ல சொல்ல வரத முழுசா கேட்கலாம்ல. சரி, சொல்லு. பிளட்டு போட்டிருந்தமே, இறங்கிருச்சான்னு பார்க்க போனேன். 2-3 தடவை வாமிட் எடுத்து ஃபீவரும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இதுதான் விஷயமா? பொருடா. ம். ரிப்போர்ட்ல மெடிசன் எழுதி வச்சுட்டு ஸ்டாஃப் வந்தா பார்த்துப்பாங்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன். ம். நான் அவங்க அக்கா அந்த பொண்ணு பார்க்க வரவும் ஸ்டாஃப் ரேகா ரூமுக்கு போயிருக்காங்க. ம். மெடிசன் கொடுத்துருப்பாங்க. ஆமா, ஆனா அவங்க கொடுத்தது நான் எழுதின மெடிசன் இல்ல. நீ எழுதின மெடிசன் ஸ்டாக் இருந்திருக்காதா இருக்கும். ஏய் மடையா, அவங்க கொடுத்தது பாய்சன். ஏதாவது கனவு கண்டையா என்ன? அப்படிலாம் நடந்திருக்க சான்ஸே இல்ல. அப்போ பிளட் டெஸ்ட் போய் சொல்லுதா? வீடியோ ஃபுட்டேஜ் அது அது போய் சொல்லுதா? என்ன தாண்டா சொல்ற? அந்த பொண்ணு ரேகா கிட்ட போய் டாக்டர் மெடிசன் கொடுத்ததா சொல்லியிருக்கா. ரேகாவும் அதுக்கு மெடிசனை முதல்ல காமிங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு ரேகா கிட்ட காமிச்சது நான் எழுதின மெடிசன். அப்புறம் என்ன? இருடா, பிளட் இறங்கிட்டு இருக்கவும் அவங்களே வாயில போட்டு விட சொல்லியிருக்கா. வாயில போட்டு விட்டது பாய்சன். அதை எப்படி மாத்த முடியும்? மாத்தினா ரேகாக்கு தெரியாம இருந்திருக்கும். அதாங்க சார் சொல்றேன்ல, போய் வீடியோ ஃபுட்டேஜ ரெஃபர் பண்ணிக்கங்க. அப்புறம் ரேகாவோட பிளட் ரிப்போர்ட்டும் அங்கதான் இருக்கு. போய் பார்த்துட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டேன். வீடியோல ரேகா கூட இருக்க அந்த பொண்ணு மிஸ்ஸிங் தான். என்னன்னு தெரியல. போய் அதையும் என்னன்னு பார்த்துட்டு வா. யார் இந்த வேலை பார்த்தது? யாரு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு. அந்த சசி, அந்த சசிதான், அவனாதான் இருக்கணும். சரி, இப்ப ரேகாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சைன் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணினியா? அந்த சசி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கொண்டு புதைக்காம விட மாட்டேன். சொல்லாத, செய், தள்ளு. உன்னை தேடி தேடி எனக்கு தான் காலெல்லாம் வலிக்குது. டேய், அத நான் சொல்லணும்டா. நீ தள்ளு. ரேகாக்கு ட்ரீட்மெண்ட் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்க்கணும். சரி, நான் போய் நீலா பார்த்துட்டு அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இவங்களை முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்ப பாரு. தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோடா. இப்ப எப்படி இருக்கா ரேகா? அனுப்ப முடியுமா முடியாதா? நான் பார்த்துட்டு சொல்றேன். கேட்டது வரைக்கும் போதும், அதை கொண்டாந்து சாரிங்க. யோ லூசு, மறதி மங்குனி மருத்துவரே, நான் ஒருத்தி உள்ள இருக்கியா? அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு அங்க போறேன் இங்க போறேங்கிற. அந்த டாக்டர் உள்ள வந்தா நான் மாட்டிப்பேன் இல்லையா? நான் அப்பவே நினைச்சேன் நீ என்ன எங்காவது கழட்டி விட்டு மாட்டி விடுவேன்னு. அதே போல பண்ற பாத்தியா? உன்னையெல்லாம் நம்பி. அஜய் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க இங்க பேஷண்ட் மாதிரி இருங்க. பேஷண்ட் மாதிரி படுக்கணுமா? அந்த ஆள் பேச்சு கேட்டு நடிக்க வந்தமே, இதெல்லாம் நமக்கு தேவைதான். இந்த நம்மளை கண்டுபிடிச்சிருப்பானோ நம்ம டாக்டர் இல்லைன்னு. சே, எத்தனை தடவை அந்த ஆள் சொன்னான், கேட்டிருக்கணும். ஆமா, அப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன, ரேகாவோட சிஸ்டர்னா? இல்ல, நான் டாக்டர் இல்லைன்னு. இவனை பார்த்தாலும் பயமா இருக்கு. ஆமா, யார் நீங்க? ஏன் தெரிஞ்சே ஆகணுமா? சொல்ல முடியாது. அப்போ அப்போ நீங்க சசியோட ஆளா?
நான் தான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்ல. சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்க டைமும் இல்லை. ஏன்னா இப்போ அஜய் உள்ள வந்துருவான். இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன் நீங்க யாருன்னு. ஏன்னா இங்க நீங்களும் நானும் மட்டும்தானே இருக்கோம். ஹலோ, யார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தோன்றதெல்லாம் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போகாதீங்க. இல்ல, உண்மையை தானே சொன்னேன். உள்ள ரேகாவும் டாக்டரும் இருக்காங்க, அது போக 2 3 பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ம் நானும் உங்களுக்கு அண்ணன் தான், வாங்க பயப்படாம. ம் தேங்க்ஸ்ங்க. ஏ கிளவி, என்னடா? என்ன நல்லாடா, எங்க போய் தொலைஞ்ச நீ? நீ ரேகா கூட இருக்கிற தைரியத்துல தானே நாங்க இருந்தோம். அப்ப நீ ரேகா கூட இல்ல, எங்கேயோ போய் ஊரை சுத்திட்டு வந்திருக்க. எங்க போய் தொலைஞ்ச நீ? நான் நான் கோயிலுக்கு தான்டா போனேன். நீலாக்கும் ரேகாக்கும் நல்லாகணும்னு வேண்டிக்க போனேன்டா. ம், எங்களுக்கு நீ தானே காது குத்துன. எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ ஒன்றும் மறுபடியும் குத்த வேண்டாம். டேய், கோயிலுக்கு போயிட்டு வரக்கு இவ்வளோ நேரமா? இதை நாங்க நம்பணுமா? சரி, கோயிலுக்கே போயிருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல கிழவி. நாங்க யாராவது போய் பாப்பா கூட இருந்திருப்போம்ல. நீ வேற என்ன, இவ கோயிலுக்கு போயிட்டு வேற எங்கேயோ தான் போயிட்டு வந்திருக்கா. எங்கேயோ போகட்டும்டா, சொல்லலாம்ல. இப்ப பாரு, எவ்வளோ நேரம் இவங்க 2 பேத்தையும் தேடி, இனி அந்த பூமாரி பொண்ணை காணோம், எங்கேயும் தெரியல. ரஞ்சித்தையும் காணோம். ஆமா, நான் வேற பார்வை எக்ஸ்ரே எடுத்துட்டு டாக்டர் ரூம்ல உட்கார வச்சுட்டு வந்தேன். அவ அவ வேற என்ன பண்றான்னு தெரியலையே. ம், ஆளுக்கு ஒரு முக்குக்கு போயிருங்க. உங்களை தேடுறதே நாங்க பொழப்பா வச்சுக்கிறோம். கோயிலுக்கு போனது ஒரு குத்தமாடா? இந்த வாங்குறீங்க? ஏ கிளவி, மறுபடி போய் சொன்னேன், மூஞ்ச உடச்சு உன் பேத்திக்கு பக்கத்துலயே படுக்க போட்டுருவேன், ஜாக்கிரதை. என்னடா இப்படியெல்லாம் பேசுற? ஆமாண்டா பார்த்தா, நீ ரொம்ப கோவப்படுற, கண்ட்ரோலா இரு. அட நீ வேற சும்மா இரு அண்ணே. இவ எங்க போயிருப்பா தெரியுமா? எனக்கு தெரியும். அப்படி எங்க தான்டா நான் போனேன்? ஆ, பாராட்டி சீராட்டி வெகு லட்சணமா வளர்த்தி வச்சிருக்கியே உன்னோட செல்ல பேத்தி, உன் மூத்த பேத்திய பார்க்கத்தானே போனேன். ஹம், எவங்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம். இந்த சின்னவங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானோ. கிளவி, இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஜே அமத்தா, பார்த்தா சொல்றது உண்மையா? நீ அந்த பரமூதா பார்க்க போனையா? அது அது அங்க ஒருத்தி உயிருக்கு போராடி பொழைச்சு உட்காந்துருக்கா, இங்க ஒருத்தி கால் முடியாம உட்காந்துருக்கா. அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது. இவனால குடும்பமே தலை குனிஞ்சு ஒரு உயிர் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கு. ஆனா நீ அவ தான் முக்கியம்னு அவளை பார்க்கத்தான் போவ இல்ல? ஏன்னா உனக்கு வேற யாரை பத்தி கவலை இல்ல, அவளை பத்தி மட்டும்தான் உனக்கு கவலை. தாடா விட்டாலும் தசியாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது போல. என்னதான் மகனும் மருமகளும் விழுந்து விழுந்து மாமியாருக்கு எல்லாம் பண்ணாலும் கடைசியில தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது யார? மக குடும்பத்தை தான். யார் அட்டைப்பூச்சி மாதிரி சுரண்டி திங்கிறாங்களோ அவங்கள தான் உட்காந்து கொண்டாடுவீங்க. ஏன்னா என்னைக்குமே ஐஸ் வச்சுட்டு கொஞ்சிட்டு திரிஞ்சிட்டு எல்லாத்தையும் சுரண்டிட்டு போறாங்களா பாரு, அவங்கள தானே உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதுவும் இவ யாரு, எப்பேற்பட்ட ஆளு? கொலகாரி, படிச்சும் கொலகாரி. ம், அவனுக்கு என்ன 25 26 வயசு இருக்குமா? இப்பவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உயிர் உடம்புல தான் இருக்கு, ஆனா நடமாட்டம் இல்லையே. நடப்பணமா இல்ல படுத்து கிடக்கான். ம், அடுத்தவங்கள பத்தியெல்லாம் உனக்கு என்ன கவலை சொல்லு? உன் மகன் பேத்தி மேலேயே உனக்கு கவலை இல்லை. உனக்கு உன் மகளுகளும் அவங்க பேத்திகளும் தான் முக்கியம். கட்டிட்டு அழு. நீ இருந்த மாட்ட, நன்றி கேட்ட அந்த ஜென்மங்களும் திருந்தாது. நாங்க 2 பேரும் எந்த வகையராவோ எங்களுக்கே தெரியல போ. சரி, இங்க உங்காம திங்காம பச்சை தண்ணி கூட பள்ளியில படாம எல்லாரும் சுத்திட்டு இருக்கோம். யாருக்காக? ரேகாக்காகவும் நீலாக்காகவும். ஆனா நீ கொஞ்சமும் கூட கவலை இல்லாம போய் பாத்தி அந்த கொலகாரிய. என்ன சொன்னா அவ? அது உன் மகன் வந்ததும் கையில காலில் விழுந்தாவது என்னை வெளியெடுத்துரு அப்படின்னு சொன்னாலா? கரெக்ட். ஏன்னா நம்ம 2 பேரும் வெளியெடுக்க மாட்டோம்ல, அது அவளுக்கு தெரியும். அதனாலதான். வயசு தான் ஆகுதே தவிர கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்ல. நீ ஏன் செதுக்கணும் சேலை மாதிரி நிக்க? வாயை திறந்து பதில் பேசு. இவனுங்களை கேள்வியும் கேட்டு இவனுங்களுக்கு பதிலும் சொல்லிட்டானுங்க. இதுல நான் எனக்கு பேச? கேள்வி, என்ன யோசிக்கிற? ரேகாவும் நீலாவும் நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்களா? உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு, நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன் பேத்தி சொல்லி அனுப்புனாளா? அது நடக்கலையா? அதனால நீ வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கியா? டேய், என்ன, உண்மையெல்லாம் உளறி கொட்டிட்டேனா? எரியுதா உனக்கு வயிறு? இங்க ஏதாவது ஆசிட் இருந்தா நான் வேணா எடுத்து ஊத்தவா? நீ நல்லா பத்திக்கிட்டு எறிட்டோம். அப்போ கூட இந்த கிழவைக்கும் அவளுக்கும் ஒன்றும் ஆகாது.
நம்ம தான் இவ பண்ண காரியத்துக்கு எச்சிலும் கூட நிம்மதியா முழுங்க முடியாம இருக்கோம். என்னடா பண்ணி தொலைய கருமோ, நம்ம கூட வந்து பிறந்து தொலைஞ்சிட்டா. நீலாக்கு இப்படி ஆனதுலேருந்து எனக்கெல்லாம் உயிரே இல்லடா. அவங்க வீட்ல இருந்து வந்து கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்னு நினைச்சே சாகுறேன் நான். எல்லாம் என் நேரம். சிவனேன்னு இவளுக்கு 2 பேத்தையும் ஊர்லயே விட்டுட்டு வந்துக்கலாம். இதுல இழுத்துட்டு வந்துட்டு மேய்க்கிறதும் இல்லாம சை பண்ற தொல்லையெல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. நமக்கு பண்ணாலும் பரவாயில்ல, பொறுத்து தொலையலாம். அடுத்தவங்களுக்கெல்லாம் பண்ணி வச்சிட்டா. என்ன கிழவி, உன் பேத்திக்கிட்ட போய் சொன்னையா? இப்ப வரைக்கும் எங்க 2 பேத்து மூஞ்சி கசனம் தான் ஈஸ்வர் அவங்க வீட்ல இன்னும் சொல்லாம இருக்கான். நாங்களாவது போலீஸ்ல தான் பிடிச்சி கொடுத்தோம். நீ அவங்க வீட்ல இருந்து வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. கிழவிக்கு அதெல்லாம் தோணாதடா. எப்படா மகன் வருவான் நம்மள சமாளிச்சு காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு இருக்கு. நம்ம இங்க வந்து நேரம் மாமாக்கும் ஒரு நிம்மதி கூட இல்லை. அவரும் என்னாச்சோ ஏதாச்சும் தான் பறந்தடிச்சிட்டு வருவாரு. ஆனா உன் பேத்தி நல்லா குளுகுளுன்னு இருக்குமே, ஜம்முன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா சந்தோஷமா இருப்பா. ஏ கிழவி, நீ போய் பார்க்கும்போது நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தா. நல்லா குத்து பாட்டா கேட்பாளே. இந்த படத்துல எல்லாம் வருமே, மஞ்சள் கலர் சேலையை கட்டிட்டு எவ்வளவு ஆடுவா, டங்குலன்னு 4-5 பேர் சுத்தி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு தானே அவ பாடிட்டு ஆடிட்டு இருப்பா. என்ன கிழவி, எவ்வளவு ரூபாய் கொடுத்துட்டு வந்த? இந்த பொழப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சுதான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லிய மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலூறுது உள்ளுக்குள்ள. இப்படிதானே உன் பேத்தி பாடிக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டே இருந்திருப்பா. ஆனா என்ன, இட்லி எல்லாம் அவ எந்த காலத்துல தின்னா? பீஸா, பர்கர், சாண்ட்விச், அப்புறம் அப்புறம் கிளவி என்னெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்த? ஜெயில உட்காந்துக்கிட்டு அவ கட்டுன்னு கட்டுனதா இவன் நேர்ல பார்த்த மாதிரியே எல்லாம் பேசுறானே. அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வைக்கிறானுங்களே, அந்த அளவுக்கு தங்கச்சியை பிரிஞ்சு வச்சிருக்கிறானுங்க. ஆனா அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியல. ஓசியில தின்னு தின்னு வளர்ந்த உடம்பு இல்லையா, அதை திமிரும் கொழுப்பு கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. நல்லா வறுமையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும். சி, அப்போ கூட அவளுக்கெல்லாம் புத்தி வராது. ஏன்னா நீ வேற. நீ இப்படியே நில்லு, எங்கள் வாயை பார்த்துட்டே நில்லு. அப்பா, உன்ன மாதிரி ஒரு அழுத்தக்காரியை நான் பார்த்ததே இல்லை. ஏண்டா நான் என்னத்தடா வாங்கி கொடுத்தேன்? நானே பஸ்க்கு கூட காசு இல்லாம ஃப்ரீ பஸ்ல போயிட்டு வந்தேன். யாரு நீ? அதை நாங்கள் நம்பணும். அழகாகா சுருக்கு பையில சுருட்டி சுருட்டி பணத்தை போட்டு வச்சிருப்பியே. இந்த குழந்தைகள்லாம் பிட்டு பேப்பர் ரெடி பண்ணி வைக்கும் பார்த்தியா, அந்த மாதிரி எங்க தோணாலும் பணத்தை எடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ சுருட்டி சுருட்டி ஒழிச்சு வச்சிருப்ப. மாமாவும் அத்தையும் உன்னையெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்காங்க பார்த்தியா, அவங்கள சொல்லணும் முதல்ல. அட நிஜமாதான்டா, சுருப்பையாவது சுண்ணாம்பு பையாவது எதையும் நான் எடுக்கல. ஓ, அப்படி இல்லைனாலும் சங்கர் அங்கிள் தானே கூட்டிட்டு போனாங்க, அவங்க கிட்ட கேட்டு வாங்கி நீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்ப. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? ஏன் கிழவி, அப்படியா? பரும நல்லா மூஞ்ச சுருக்கிக்கிட்டு அழுது சீன் போட்டிருப்பா, அப்படியே நீயும் உருகிருப்பியே. எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றானுங்களே. ஏன் கிழவி, மாமன் தான் இருந்தா மலையே ஏறலான்னு உன் பேத்திக்கு நல்லா ஆறுதல் சொல்லிட்டு தானே வந்த. அப்ப இவனுக்கு வேற மூளை கலந்துருது. ஆறுதல் அவளுக்கு தேவையில்லை, நமக்கு தான் தேவை இவளை வச்சுக்கிட்டு. ஓ சாரி, நான் மறந்துட்டேன். வாங்க மிஸ்டர், இதான் வர நேரமா? நீ இன்னும் கட்டு போடலையா? பொண்ணுங்க ஆண்கள்கிட்ட மேக்ஸிமம் எதிர்பார்க்கறதே மனசு மட்டும் இல்லை, கையும் சுத்தமாக இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்க்கு நேர்மையாக உண்மையாக இருக்கிறது, அன்போட மரியாதையாக நடத்துறது, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் விட்டு தராமல் துணையாக ஒன்றா நிற்கிறது. கோபம் வரணும், ஆனால் உப்பு மாதிரி அளவாக இருக்கணும். இதெல்லாம் தான் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சது. இப்போ இதெல்லாம் மேடம் எங்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? சில மரமண்டிகளுக்கு என்ன சொன்னாலும் உரைக்கவும் செய்யாது, புரியவும் செய்யாது. ஈஸ்வர், டே ஈஸ்வர். எங்க அம்மா வராங்க பாரு. உங்க உங்க அம்மாவா? ஆமா. டே ஈஸ்வர், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, போச்சு. எங்கடா உங்க அண்ணன்? உங்க அண்ணனை காணோம்டா. இதுக்கு தான் படிச்சு சொன்னேன். அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நீ காலை கட்டு போட்டுட்டு குடும்பத்தோட கிளம்புங்கன்னு கேட்டீங்களா எல்லாரும்? ஓடி ஒழிஞ்சா மட்டும் தப்பு எங்க மேல தானங்க இருக்கு. பாரு, நானே என்ன செய்யுதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். இதுல நீ வேற பேசி கடுப்பேத்தாத. எங்க உங்க வீட்டு ஆட்கள்?
ரேகா வார்டுக்கு மாற்றிட்டாங்க, அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போன பின்னாடி தான் நான் இங்கே வந்தேன். சரி, நீயும் அங்கேயே போ. எக்காரணத்தை கொண்டும் இங்கே என்ன நடந்தாலும் சரி நானே சமாளிச்சுப்பேன். யாரும் இங்கே வரக்கூடாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளோதான். எங்கள் அம்மா எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாற்றிடுவாங்க. சொல்றது புரிஞ்சுதா? ம் சரி, சீக்கிரம் இங்கேருந்து போ.